ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்தது வரலாற்றில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய தலைவர் அதை உறுதியாக நாங்கள் பதிவு செய்கிறோம். ₹1 பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்ற ஆட்சி தமிழக வெற்றி கழகம் என அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேச்சிற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மக்களுக்காக வேலை செஞ்சா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியும். ₹1 காசு செலவு செய்யாம இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரும் இங்க கூடி இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் எங்கள் தலைவர் சொன்னார் தேர்தலுக்கு முன்பு எம்எல்ஏ சீட்டு கொடுத்த பிறகு ஒவ்வொரு இன்டர்வியூ சொன்னார். என்ன சொன்னார்னா, இங்க பணம் வச்சிருக்கவங்க சரி, பணங்கள் யாரும் ₹1 செலவு பண்ணாதீங்க தேர்தல்ல. மக்கள் நம்ம ஜெயிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்களிடம் நம்ம உண்மையா இருக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். காய்கறி வாங்குவதை போல ஒவ்வொரு ஓட்டையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்தது எங்களோட தலைவர். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நெஞ்ச நிமிர்த்தி நேர்மையாக சொல்லுகிறோம். ஏன்னா நான் யாரையும் குறிப்பிடல, நான் யாரையுமே குறிப்பிடல. தொடர்ந்து பேசுங்க. நான் யாருடைய பெயரையும் குறிப்பிடல. ஓட்டுக்கு வருவாருங்க, ஒரு முன்னுரையை சொன்ன பிறகு வரட்டுங்க. இருங்க, ஜனநாயகம் இங்க இருக்கிறது. சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்தது வரலாற்றில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய தலைவர் அதை உறுதியாக நாங்கள் பதிவு செய்கிறோம். என்னுடைய முன்னுரையில் என்ன பேசணும்னா பேசலாம், எங்களுக்கும் அவை தெரியும். ஜனநாயகம் எப்படிதான் நான் பேசுறேன், அளவை நான் நிர்ணயிக்கிறேங்க. நீங்க பேசுங்க. இருங்க சார், நீங்க இருங்க. உட்காருப்பா, உட்காருங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க. நம்மள உட்காருங்க. நான் யார பத்தியும் பேசலையே. தப்பு. நீங்க யார பத்தியும் பேசல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. இந்த பக்கம் எல்லாம் உட்காருங்க. உட்கார சொல்லுங்க. எல்லாம் உட்காருங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.